வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து நெல்லிக்காய், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, வெல்லம், அப்புறம் இஞ்சி, தோல் நீக்கின இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு டம்ளரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு கப்பில் எடுத்துருக்கனால அப்படியே கொட்டுறோம். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோல் நீக்கின இஞ்சியை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் இருந்ததுன்னா அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க, பேஸ்ட் ஆகிற அளவுக்கு. இதை நீங்கள் மிக்சிலையும் போட்டு செய்யலாம். பட் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இது செய்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள், பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இஞ்சி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காயை இந்த மாதிரி போட்டு அதையும் இடிக்கணும். இதில் வந்து ஃபுல்லாக போட முடியாதனால நாங்கள் பாதி மட்டும் போடுறோம். மீதி பாதி அடுத்த ரவுண்டில் போட்டு இடிப்போம். இந்த மாதிரி நெல்லிக்காயும் வந்து இந்த சின்ன உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதுவும் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு இடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டம்ளரில் நம்ம தண்ணியும் வெல்லமும் கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி பாதி இருக்கிற நெல்லிக்காயும் போட்டு நாங்கள் இடிச்சிடுவோம். அப்புறம் நீங்கள் இடித்து வச்சுருக்க இஞ்சியும் வந்து நீங்கள் அந்த டம்ளர் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம புதினா, கொத்தமல்லிலாம் வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் எடுத்து இந்த சின்ன உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இதுவும் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு இடிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், இதையும் நாங்கள் எடுத்து அந்த டம்ளரில் போட்டுடுறோம். அந்த தண்ணி இருக்க டம்ளரில் போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் அது வந்து அது அப்படியே குடிக்க முடியாதுல்ல, அதனால அதை நாங்கள் வடிகட்டணும். வடிகட்டி தான் நம்ம குடிக்கணும் அந்த ஜூஸை. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடித்த நெல்லிக்காய் போட்டாச்சு, கொத்தமல்லி, புதினா போட்டாச்சு, இஞ்சி போட்டிருக்கோம். அப்புறம் வடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வடி எடுத்துகிட்டு அடியில் ஒரு டம்ளர் வச்சு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினிங்கன்னா நம்ம மேலே இடித்த சக்கையெல்லாம் அப்படியே மேலே நின்றுடும். ஆனால் அந்த மேலே நின்னதில் வந்து இன்னும் சாறு இருக்கும். அதனால நல்லா கை வச்சு அதை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் இன்னும் இருக்கிற சாரெல்லாம் வந்து அந்த டம்ளருக்குள்ளே போகும். அப்புறம் எடுத்து தனியாக வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆம்லா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு லைட்டாக வெல்லம் தேவைன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் ரொம்ப வந்து தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் டம்ளர் அந்த சொம்பில் இருக்க தண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இது நீங்கள் எடுத்து குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ்.